பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் இந்த வேளையிலே நான் இந்த 9ஆம் தேதி ஆகஸ்ட் காலை வேளையிலே கத்தர் என்ன பேச எனக்கு சித்தமாக இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டு ஆசைப்பட்டு அப்படி காத்திருக்கும்போது கத்தர் இந்த செய்தியை எனக்கு கொடுக்கிறதற்காக கத்தர் கிருபை செய்தார். அதற்கு கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது நான் ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்குவதற்காக இந்த விறகுகளை எல்லாம் கொண்டு ஹாஸ்பிட்டல் தொடங்குவதற்காக அதை ரிப்பன் கட்டி ஹாஸ்பிட்டலை தொடங்குவதற்காக விறகுகளை எல்லாம் கொண்டு டீ போட்டு ஆட்கள் வர தொடங்கினார்கள் அந்த ஹாஸ்பிட்டலிலே. அப்பொழுது முதலாவது கேஷுவாலிட்டியிலே ஒரு பேஷியண்டை நான் ப்ராட் டெட்டாக கொண்டு வந்தார்கள், அதாவது இறந்த நிலையிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது என்னுடைய கூட வந்ததான என்னுடைய எம்பிபிஎஸ் படித்து முடிந்ததுக்கு பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருவர் என்னுடைய கூட அவருடைய நண்பனாக இருந்தார். அந்த இறந்திருந்த ஆள் அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கொண்டு வந்து பார்த்தோம். அது அவர் இறந்து போயிட்டார். அப்பொழுது அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டர், என்னுடைய கூட வந்திருந்த பாஸ்டரும் ஒரு நல்ல நெடுக்காக உள்ள நல்ல டாலான ஒரு பாஸ்டரும் எரிக்கப்பட்டார். அவரை எரித்து கொண்டார்கள். அந்த ஹாஸ்பிட்டல்லே கொண்டு வந்தார்கள். அவரை மற்றபடியாக எரித்திருக்காங்க, உயிரோடு எரித்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த செய்தியை நான் இப்படி இந்த செய்தியை கர்த்தர் இந்த காலை வேளையில் கொடுக்க சொன்னார். இன்னும் டியூன் பண்ணிருங்கள், மேலும் கதைகளுக்காக டியூன் பண்ணிருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை தொடர்படியாக இந்த செய்தி தொடர்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதாவது யோபு 7:8 அந்த வசனத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள் என்மேல் நோக்கமாயிருக்கிறது, நானோ இல்லாமல் போகிறேன். இந்த வசனத்தின் மூலம் பேசினார் கர்த்தர். நான் இன்றைக்கு 9ஆம் தேதி ஆகஸ்ட், இன்றைக்குள்ள பேப்பரை எடுத்து என்னுடைய பக்கத்தில் இருக்கிற நண்பனிடத்தில் கொண்டு போய் நாங்கள் படித்தோம். இந்த நம்ம ஊரில் நிறைய இப்படி கொலைகளும் எல்லாம் இங்கே கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வராங்களே, இந்த பேப்பரை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் படித்தோம். இப்படி கொண்டு வராங்க, நிறைய சம்பவங்கள் இப்படி நடக்கிறது. அண்டு அதாவது நிறைய பேஷண்ட்டுகளை நாங்கள் ஸ்ட்ரீட்லேருந்தெல்லாம் விடுதலையாக்கி வீட்டுக்கு அனுப்பினோம். நிறைய பேர் சுகமாக்கி எல்லாம் விட்டோம். இன்றைக்கு கர்த்தர் இப்படி உதவி செய்தார். தொடர்ந்து ஆல்சோ யோபு 7:21 மூலம் கர்த்தர் என்னோடு பேசினார். என் மீறுதலை நீர் மன்னியாமல் என் அக்கிரமத்தை நீங்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுது மண்ணில் படுத்து கொள்வேன். விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். இந்த வசனம் இந்த வசனத்தின் மூலம், அதாவது டுடே இன்றைக்கு முக்கியமாக ஸ்டடி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 27. அதாவது இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகி இருக்கிறது, ஒப்பாயிருக்கிறது. அந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கு படிக்கலாம். அதாவது கர்த்தர் இதன் மூலம் என்ன பேசுகிறார் என்றால், நம்ம எந்த ப்ராஜெக்ட், எந்த இன்ஸ்டிடியூட், எந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, எந்த ஒரு பிளானு, எந்த ஒரு இது நம்ம
செய்யும்போது கர்த்தர் வந்து முழு ஆதரவு கொடுக்குறாரா, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா, தேவன் நமக்கு இருதயத்தில் பேசினாரா, அதை நான் உன்னுடைய ஃப்ரெண்டுக்காக செய்தேன், உன்னுடைய நண்பனுக்காக நான் செய்தேன், இப்படி என்று நாம் நினைத்து விட்டு செய்கிறோமா என்பதை கர்த்தர் வந்து நமக்கு ஆராய சொல்லுகிறார். அதான் இந்த வசனங்கள் மூலம் கர்த்தர் வந்து நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறார். ஸோ நம்ம இருதயத்தை தொட்டு வந்து இதை இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய, எங்கள் அப்பா வந்து என்னை காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு, என்னுடைய காலேஜ் இந்த படங்களை எல்லாம் நான் காட்டுகிறேன், என்னுடைய காலேஜில் வந்து படிக்க வச்சு இந்த எம்பிபிஎஸ் படித்து இவ்வளவு நாளும் கர்த்தர் என்னை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். இந்த 9 ஆகஸ்ட்லேயும் கர்த்தர் வந்து தேவ செய்தியை கர்த்தர் வந்து கொடுக்க உதவி செய்தார். கர்த்தர் வந்து நம்முடைய கண்ணீர்களை யாவையும் துடைப்பார், நம்முடைய கவலைகளை யாவையும் துடைப்பார். கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றுவார் என்று ஜோயல் 2:28-29 படி பேசுகிறப்பட்டபடியும், சங்கீதம் 126:5-7 கர்த்தர் எல்லா கவலைகளையும் எல்லாருடைய கவலைகளையும் தீர்ப்பார், எல்லாருடைய கண்ணீர்களையும் துடைப்பார். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. ஸோ நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் வந்து நாம் போராடுகிற வந்து சாத்தானுடையாகும், நம்ம வந்து இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடையாகும். நம்ம வந்து பர்சனலாக வந்து முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உள்ளத்தை பார்க்கிற தேவன். நம்ம முகத்தை பார்த்து சாத்தானோட நீங்கள் கூட்டாடி வாழக்கூடாது. வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இயேசுவை ஸ்துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு காண செய்தீர, இந்த நாளை முழுக்க இந்த டாப்பிக்கை எங்களுக்கு பேசுவதற்கு நீர் உதவி செய்தீர. இந்த வசனங்கள் மூலம் எங்களோடு இடைவிடும் பேசும், தொடர்ந்து ஆசீர்வதி. எங்களுடைய கண்ணீரை துடையும், எங்கள் கவலைகளை மாற்றும். நீரே பொருட்படுத்தும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற தேவன். தொடர்ந்து எங்களோடு பேசும், குருட்டாட்ட ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவியுடையவர்களாய் மாற்றும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.